ஹாய் விவர்ஸ், நான் உங்க அமில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2 வாரங்களாகவே சோசியல் மீடியால ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, சென்னை 2024ல கடலுக்குள் மூழ்க போகுது. இந்த வருடம் கனமழை பெய்ய போகுது. அந்த கனமழையில சென்னை அழிஞ்சு போயிரும், காணாம போயிரும். இந்த மாதிரி தகவல் தான். ஒரு சில அறிவியல் ஆய்வாளர்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜோதிடர்களும் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. உண்மையாகவே சென்னை கடலுக்குள் மூழ்க போகுதா? இந்த செய்தியில இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன? இதை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிஸ்டம் அப்புறம் நாசா இந்த 2 பேரும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 அறிக்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சேமா தான் இருக்கு. 90% சேம் தான். பட் சிஸ்டம் சொல்றபடி பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட சில ஆண்டுகள்ல நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நாசா சொல்றது என்னன்னா சில நூற்றாண்டுகள் ஆகும் இது நடக்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சிஸ்டம் நாசா இந்த 2 பேரும் என்ன சொன்னாங்க, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சிஸ்டம் சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் பாலிசி. இந்த அமைப்பு எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவியலை பயன்படுத்தி ஒரு சில கொள்கைகளை வழிவகுக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா பிற்காலத்தில் ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே நமக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்றதுக்காண்டி தான் இந்த அமைப்பு இருக்கு. இவங்க என்ன அறிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2040 இப்ப இல்ல 2040 சென்னையில 7.29% கடலில மூழ்க போகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கடல் நீர் மட்டம் உயர்வு தான் ஒரு முக்கியமா காரணமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சென்னையில முக்கியமா ஒரு 5 இடங்கள் பாதிக்கப்படுது. அது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடையார் சுற்றுச்சூழல் பூங்கா, 2வது பாத்தீங்கன்னா தீவுத்திடல், 3வது இருக்குது பாத்தீங்கன்னா குடியரசு பொன்விழா நினைவு தூண், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹார்பர், சென்னை கடற்கரையில இருக்கக்கூடிய ஹார்பர். இந்த 5 இடங்களுக்கு தான் முக்கியமா பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா 2040 சென்னையில 7.29% கடலில மூழ்க போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 86.6 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா கடல்ல மூழ்க போகுது. 2060 பாத்தீங்கன்னா 9.65% கடலில மூழ்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால 114.31 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா கடலுக்குள்ள போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2080 15.11% கடலில மூழ்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால 159.28 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா கடலுக்குள்ள போயிடும். இதே மாதிரி 2100 16.9% கடலில மூழ்க போகுது. இதனால 207.04 ஸ்கொயர் மீட்டர் ஏரியா கடலுக்குள்ள போயிடும் அப்படின்னு இந்த அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. 1987 இருந்து 2021 வரைக்கும் பார்க்கும்போது கடல் நீர் மட்டம் 0.679 சென்டிமீட்டர் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மேக்சிமம் சி லெவல நெருங்கிட்டோம். கடந்த 30 வருடங்களா நம்ம பார்க்கும்போது அதிகமா எந்த கடலோட நீர் மட்டம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மும்பை தான். கடல்னால பாதிப்பு ஏற்படக்கூடிய முக்கியமான மாநிலங்கள்ல ஒண்ணுதான் என்னது, நம்ம மும்பை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நகரமயமாதல், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீரோட இயல்பு, அதாவது மேடான இடங்கள்ல இருந்து தண்ணி பாத்தீங்கன்னா பள்ளத்தை நோக்கி தான் போகும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்லாம் இருக்கு. மும்பை சென்னைக்கு அப்புறம் அதிகமா பாதிப்பை ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு கடல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு. சிஸ்டம் அறிக்கையை பத்தி நம்ம டீடைலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நாசாவோட ஐபிசிசி இவங்க என்ன அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஐபிசிசி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இந்த அறிக்கையை இவங்க பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. ஆனா இந்த வருடம் பிப்ரவரி மாதத்துல இருந்து தான் நாம இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நூற்றாண்டோட முடிவில், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, இந்த நூற்றாண்டு அப்படிங்கும்போது 2100 கூட இருக்கலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு சில பகுதிகள் கடலில மூழ்க போகுது, அந்த மாதிரி ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப டீடைலா பார்ப்போம். எந்தெந்த பகுதிகள் எந்த அளவுக்கு மூழ்க போகுது அப்படின்னு பாருங்க. சென்னை 1.87 ஃபீட், மும்பை 1.77 ஃபீட், விசாகப்பட்டினம் 2.70 ஃபீட், குஜராத் பாவ்நகர் 2.70 ஃபீட், அப்புறம் கொச்சின் 2.32 ஃபீட், மங்களூர் 1.87 ஃபீட், தூத்துக்குடி 1.9 ஃபீட். சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.87 ஃபீட் கடல்ல மூழ்க போகுது. கிட்டத்தட்ட 2 அடிங்க. நீங்க எழுந்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா உங்க முழங்கால் அளவுக்கு வரும். இந்த அளவு தாங்க சென்னை கடல்ல மூழ்க போகுது. இப்ப இல்ல, இன்னும் நூற்றாண்டுகள் ஆகலாம் அப்படின்னு நம்ம நாசா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமா 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் நீர் மேல்மட்டம் உயர போகுது. இது ஒரு ரீசனா இருக்கும் சொல்லியிருக்காங்க. 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வெள்ளம் உண்டாகும் போது நீர்நிலைகள்ல இருந்து வரக்கூடிய நீர் கடல்ல சேராம ரிட்டர்ன் நிலப்பரப்பை நோக்கி வந்தா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவும் ஒரு ரீசனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் அப்புறம் நாசாவோட ஐபிசிசி இந்த 2ஓட அறிக்கையை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். இந்த 2 அறிக்கையிலையும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல
சென்னை வந்து கடல்ல மூழ்க போகுது, சென்னை வந்து அழிய போகுது, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்களா? ஆனா நிறைய பேரு இந்த தகவலை, இந்த அறிக்கையை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பொய்யான ஒரு தகவலை சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ மக்களே, நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செய்தியை நீங்க கேட்டாலும் அதுல உள்ள உண்மைத்தன்மை என்ன இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஸோ சிஸ்டப், நாசா இந்த 2 பேரும் வெளியிட்ட அறிக்கையை வந்து தப்பா புரிஞ்சுட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சென்னை அழிய போகுது அப்படின்னு பொய்யான தகவல் வந்து பரப்பிட்டு வராங்க. இருந்தாலும் இயற்கை வந்து நம்மளால கணிக்க முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா 100% இயற்கையை வந்து நம்மளால கணிக்க முடியாது. அது வந்து ஒரு எச்சரிக்கை தான் நமக்கு கணிச்சு குடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு. அதுக்காண்டி நாம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஓகே வியூவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.